ஹாய் எவ்ரிவன், நம்ம சேனலில் எக்ஸல்ஸ் பற்றி டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து லாங் வீடியோஸும் போடுறோம், ஷார்ட் வீடியோஸும் போடுறோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணியிருக்குன்னா, நமக்கு எக்ஸல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் தெரியும். பட் அது எல்லாத்துக்குமே ஷார்ட் கட் தெரியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஷார்ட் கட் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம மவுஸை வச்சு ஆப்ஷன்ஸ் தேடி போயிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு கீபோர்டு ஷார்ட் கட்டை யூஸ் பண்ணோம்னா ரொம்ப குயிக்காக வந்து நேவிகேட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலில் ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்க வீடியோவோட சேர்த்து ஷார்ட் கட் வீடியோவும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இன்கேஸ் வீடியோ உங்களுக்கு ஃபைண்ட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஒவ்வொரு கேட்டகரியாக டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா சிம்பிளாக நம்ம சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட் போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோட கேட்டகரிலாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோஸ், ஷார்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோஸ். இந்த மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட்டை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் போட போகிற ஷார்ட் கட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸ்ங்கிற செக்ஷனுக்குள்ளே நான் அப்லோட் பண்ண போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஷார்ட் கட் மட்டும் லேர்ன் பண்ணிங்கன்னா இந்த கோர்சஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இருக்க ஷார்ட் கட் ஃபுல்லாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஷார்ட் கட்டாக என்ன பார்த்தலாம்னா, இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ரோ இன்சர்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா இனிமேல் அது தேவையில்லை. அதுக்கு என்ன ஷார்ட் கட்னு இப்போ பார்த்துடலாம். ஜஸ்ட் ஒரு காலமை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா எந்த காலமுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கு முன்னாடி நான் காலம் இன்சர்ட் பண்ணணும்னா அந்த சி காலம் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் Ctrl+ ப்ரெஸ் பண்ணோம்னா ஒரு காலம் இன்சர்ட் ஆயிரும். அதே போல் எந்த ரோக்கு கீழேயோ இல்லை மேலேயோ நமக்கு வந்து ரோ வேணுமோனா, இப்போ எனக்கு இதுக்கு அடுத்து வந்து ஒரு ரோ வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அதே ப்ளஸ் தான், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரோ இன்சர்ட் ஆயிரும். ஸோ Ctrl+ யூஸ் பண்ணிவிட்டு காலம் அண்ட் ரோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம்.